என்னையும் ஒரு சாட்சி சொல்லும்படியாக இயேசுப்பா காட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வருடம் 2025 இதே மாதிரி எதிர்த்து நின்று 2 தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். புது வருஷத்தில் எல்லா வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்னு அந்த வருஷமும் நான் இந்த வருஷமும் எடுத்தேன். ஒன்று சர்ச்சுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தேன். இன்னொன்று டெய்லி பைபிள் படிக்கணும். ஏன்னா ஒரு நாள் நான் விட்டுருவேன் முன்னாடி, இல்லாட்டி சேர்த்து வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை, சேர்த்து வச்சு படிக்காமல் அப்படிலாம் போன வருஷம் இருந்த 24ல். ஆனால் தீர்மானம் எடுத்தது வந்து 25 தீர்மானம் எடுத்தது டெய்லி நான் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே வந்த தாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் நாளாக அவங்கக்கிட்ட வர தேவன் உதவி செய்கிறாங்க. தீர்மானத்தை முழுவதுமாக நான் என்றைக்கும் நிறைவேற்ற மாட்டேன். அதே போல் இந்த வருஷம் நிறைவேற்றினேன். ஆனால் 80% நிறைவேற்ற இயேசுப்பா உதவி செய்கிறாங்க. அதுக்காக நான் வீட்டில் அழுதுருக்கேன், முழுவதுமாக தீர்மானத்தை செய்ய முடியலையேன்ட்டு. ஆனால் இப்போ நினைக்கும் போது திரும்பி சரி இந்த வருஷத்துலையும் அதை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் அது படிக்கிறதுனால நிறைய காரியத்தை உணர முடியுது. அதுக்காக இயேசுப்பா நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக வளர்ந்த விஷயத்துலையும் ஆராதனைக்கு வந்துட்டேன். ஒரு 2 நாள் தவிர பாட்டு ஆரம்பிக்கும் போது வந்தேன், மற்ற டைம் சீக்கிரமாக வந்துட்டேன். மற்ற எல்லா கூட்டத்துலையும் அதுவும் ஒரு 80% தான் நான் ஃபாலோ பண்ண தீர்மானத்தை முழுவதுமாக முடிக்க நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வருஷமும் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கேன். அது ஸ்டார்டிங்கில் எடுக்கக்கூடாது, எடுத்தால் செய்ய மாட்டேன்னு இந்த வருஷம் இந்த மாதத்துலேயே நான் எடுத்தேன். விசேஷமாக சுவிசேஷம் சொல்கிறத பற்றி சுவிசேஷம் சொல்லணும். நிறைய அந்த காரணத்துக்கு நிறைய மெசேஜ் நான் கேட்டிருக்கேன், ஆனால் அதை செஞ்சது கிடையாது. சில பேருக்கு சொல்லுவேன், சில பேருக்கு சொல்ல மாட்டேன். பயம் இருக்கும், வெக்கம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக லாமி கம்பெனிட்ட ஒரு மெசேஜ் கேட்டேன். நம்ம சுவிசேஷம் சொல்கிறது முக்கியம் கிடையாது, சொல்லணும் நல்லது. ஆனால் அதன்படி நம்ம வாழ்ற மெசேஜில் சொன்னாங்க, நம்ம வாழ்றதை பார்த்தா தான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க மாறுவாங்க. சும்மா சுவிசேஷம் சொன்னால் பத்தாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் எடுத்தாங்க. அப்பவும் ஒரு உணர்வு வந்தது, அம்மா நான் சுவிசேஷம் சொல்வேன், என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, நான் அந்த மாதிரி வாழலையே. அப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவே நான் ரட்சிக்க பண்ணணும்னு அப்போவும் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க எனக்கு உடம்பு முடியல, நான் எப்போ வேணாலும் நான் இறந்து போயிடுவேன்ட்டு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அப்பா இறந்து போகிறது கூட ஒரு நாள் அந்த தேவ ராஜ்யத்தை நான் பார்ப்பேன். நான் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏசப்பா ஏன்னா என் கூட ஒருத்தவங்க இருந்தவங்களோட அப்பா அந்த மாதிரி இறந்துட்டாங்க, லட்சிக்கமாக போயிட்டாங்க. அதை நினச்சி நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கும் நான் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒருவேளை என்கிட்ட நல்ல விஷயங்களை அவர் பார்க்கலையா, அதனால என்னோட காரியங்கள் நன்மைகளா இல்லையா அப்படின்ற அது ரொம்ப நான் உணர்ந்தேன். அதனால என்ன ஒரு தீர்மானம் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. அது ஒரு மற்றவங்க பார்க்கல கம்மி சம்பளம். ஆனால் எனக்கு இவங்க ஸ்கூல் இருக்கிற டைமில் அந்த வேலை கிடச்சிது இருக்குது, அந்த ஜாப் இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதுக்காக நன்றி சொல்கிற வேலைக்காக அந்த இடத்துலையுமே நான் இருக்கும்போது சொல்லுவேன். ஆனால் சில விஷயங்களை நான் இதை பார்க்கும்போது என்னை பார்த்து அவங்க என்ன கற்றுக்குவாங்க அங்கிள் சொல்லணும் நிறைய ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் முடியல கூட குற்றாலம் போயிட்டு வரும்போது என்கிட்ட இந்த ஸ்டீஃபன் அண்ணா கூட அந்த பேப்பர் கொடுத்து எழுதும்போது கூட நான் எல்லாத்துக்குமே 0 மார்க் 1 மார்க் 0 மார்க் 1 மார்க் தான் நான் போட்டேன். நான் ஏசப்பாக்கிட்ட அழுதேன், ஏசப்பா நான் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்கேன், நான் எதுவுமே மற்ற விஷயத்தில் இது மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும், வசந்த படிக்கிறதுல அப்புறம் அதில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நினைப்பேன், சபையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் நான் என்னை குறித்து நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த மார்க் அப்புறம் அண்ணா யாரையும் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க, காட்டலை. ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது 0 மார்க் 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் இப்படியே தான் கண்டினியூவாக வாங்கிட்டே இருந்தேன், நான் போட்டுகிட்டே இருந்தேன். அவ்வளோ நம்ம மோசமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆராய்ச்சி பார்த்து அதே சேம் டைமில் டிசம்பர் அந்த குற்றாலத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் தவிர, ஏன்னா எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல முடியல டைமில். அதனால் ஏன் இதெல்லாம் காரணம் அப்படின்றப்ப அங்கே சொல்லி கொடுத்த தாழ்மை இல்லை, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, நிறைய விஷயங்கள் இதனால தான் இப்படி, அப்போ இதனால தான் நான் மார்க் கம்மியாச்சு, இவ்வளோ இதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை என்னை பரிசோதித்து பார்த்து நான் உதவி செய்தேன். விசேஷமாக சொல்லப்போனால் இயேசுக்கு சின்னத்தும் சகல பாவங்களையும் நம்ம சுத்திகரிக்கும் ஏற்றுக்கொள்ளும் போது இதெல்லாம் நமக்கு தெரியுமே. ஆனால் என்ன நம்ம சுத்திகரிச்சோம் பார்க்கும்போது அங்கே சொன்னாங்க, பழைய மனுஷன் நம்ம இன்னும் சிலுவையில் அறியவே இல்லை. அந்த அங்கிள் ஆசை தம்பி அங்கிள் சொல்லும் போது சொன்னாங்க, நீங்கள் பெருமைப்படுறீங்க இல்லை பொறாமப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா நீங்கள் சிலுவையில் ஏசப்பா கூட உங்களை சிலுவையில் அழைச்சிட்டீங்க, பாவத்தை அறிக்கைட்டு இயேசுவோட பிள்ளையா மாறும்போது. ஆனால் திரும்பி பாவம் செய்யும்போது அடக்கம் பண்ண அந்த ஆத்துமா
ஆட்கொள்ளுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அந்த வார்த்தை வந்து ரொம்ப குட்டிச்சு. அப்போ நான் வந்து ஒரு பொய் சொல்கிறேன் அப்படின்னா பொய் சொல்லாமல் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். நானும் எல்லாருக்கும் சில பேர்ட்ட சொல்லுவேன். ஆனால் என்னைக்கு ஏதோ ஒரு இதில் பண்ணுறேன், வேற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வரும்போது அப்போ எனக்குலாம் அந்த இப்போ அந்த தாட் தான் வருது. நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பெணம் ஏஞ்சி நிற்குது, அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பெணம் எந்திரிச்சு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா, ஸ்மெல் நல்லா இருக்குமா, அதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப வந்து ஆராய்ச்சி பார்த்து அப்போ நம்மளோட நிலைமை இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம சண்டே கிளாஸே இப்போ இருக்கிறோம், பிள்ளைகளும் சொல்லித்தரோம். அப்படிலாம் இருந்தாலுமே வந்து எவ்வளோ நம்ம கிட்ட குறைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அந்த கண்ணை மூடும் போது ஒரு விஷயத்த செய்யும் போதுலாம் அந்த பெணம் ஏஞ்சி வந்துதான் உங்களை வந்து ஆட்கொள்ளுது. பழைய மனுஷன் தான் இருந்துச்சு வரான். ரொம்பவே நிறைய கேட்டோம். இன்னும் அதிகமா வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்து எங்களை அமைச்சு வச்ச அவங்களுக்கும் நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லை, விசேஷமா எங்க குடும்பத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்சிடென்ட். ஸ்டார்டிங்லேயே ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த டைம் பஸ் வந்தது, ஆனால் அதுல இருந்து பார்த்து கொண்டாங்க. காலில் மட்டும் காயத்தோட அது 1 மாதம் இருந்தது. ஆனாலும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கும் வந்து ஆட்டோ ஓட்டும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆட்டோட டோரே வந்து நொறுங்கி போச்சு. அதை பார்க்கும்போது அது கொஞ்சம் மிஸ்ஸா அவங்க மேல பட்டிருந்தாங்கன்னா இப்ப எங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும். அதுல இருந்தும் ஏசப்பா வந்து காப்பாத்தினாங்க. நான் நன்றி சொல்றேன். கண்டிப்பா ஏசப்போட கிருபை தான். அது மட்டும் இல்ல, தகுதி இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறது ஏசப்போட சுத்த கிருபை தான். அது நான் தகுதியானவளே கிடையாது. ஆனா எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி சொல்றேன். என் பிள்ளைக்கும் சாராக்கும் பார்க்கும்போது ஆப்ரேஷன் பெரிய அளவுல சொன்னாங்க. ஆனா ஸ்கேன்ல ஒன்றும் இல்லை, நார்மலா தான் கட்டினான்னு சொன்னாங்க. அதுக்காக ஏசப்பா நன்றி சொல்றேன். இன்னும் பெரிய விஷயமா எங்க வீட்டுல ஒரு துக்க காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவோட விஷயத்துல நான் நினைச்சேன். நான் மட்டும்தான் அந்த காட்சியை பார்த்தேன். அது அவ இருப்பாவே எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அவங்க டாக்டர்ஸ் வந்து அவளை அடக்கும் போது வாயில அந்த நுரெல்லாம் வந்தது. ஆல்ரெடி சாட்சி சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவரோட அதிசயத்தை வந்து சொல்லி அடக்க முடியாது. அந்த டைம்ல என் கையை வச்சு ஏசப்பா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க கத்துனேன். நான் யாரும் பாக்குறாங்கலாம் நினைக்கல. ஏசப்பா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். யாரும் அதுக்கு தடை பண்ணல. அவங்க கத்தி நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனா ஏசப்பா வந்து நான் கத்தி ப்ரேயர் பண்ணல. அந்த டைம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏசப்பா நீங்க தான் சேவ் பண்ணணும், நீங்க தான் உதவி செய்யணும்னு சொன்னேன். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாங்க. சிறுமியோட ஜெபத்தை அவர் கேட்கறது போல இருதயங்கள் அவர் ஆராய்ந்து அடிக்கிற தேவன். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு உண்மையிலேயே வந்து திருப்பி கொடுத்தாங்க. பேசியும் திரும்பி வரும். இப்ப வரைக்குமே அவளை இனிமேல் வந்தாலும் குறைக்க மாட்டோமா அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப வரைக்குமே அவர் ஏசப்பா பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இனிமேலும் எங்க குடும்பத்தை பாதுகாக்க நீங்க உதவி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம எடுத்த தீர்மானத்துல உறுதியாக இருக்கணும். விசேஷமா சொல்லணும்னா உற்சாகத்துல வந்து சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமா வசனங்களை சொன்னாங்க. ஒரு சங்கரன் கோயில இருக்க ஒரு அக்காட்ட கேட்டா அவங்க சொன்னாங்க, டெய்லி 2 வசனம் படிக்கலன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து டீ கூட கொடுக்க மாட்டாங்க என் பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும் போது வந்து ரொம்ப வந்து ஒரு வெட்கமா இருந்தது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், என்ன படிக்க வைக்கிறோம், ஏசப்பா பத்தி நம்ம என்ன அதிகமா சாட்சியா இருக்கிறதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வெட்கமா இருந்தது. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பிரைஸ் வாங்கும்போது சொல்லும் போதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆவிக்குரிய பெற்றோரா இருந்து எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து வெட்கமா இருந்தது. நம்ம படிக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 50% தான் சொல்லி கொடுக்குறோம். இன்னும் வந்து நம்ம நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு ஏசப்பா உதவி செய்தாங்க. கேட்கறது முக்கியம் இல்லை, அது வந்து கீழ்படுகிறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேயும் அதை கொஞ்சம் சிலது மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். அதை தொடர்ந்து இருக்கு. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. விசேஷமாக எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், அவரோட பலவீனங்கள்லாம் மாறணும், அவரோட பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேவன் தாமே இந்த சாட்சி ஆஸ்வதிக்கும்.